இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த பாரிஸை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ பிரிங் கண்ட லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோவை இந்த வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஒரு சில செட்லிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள், இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ கரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ கிளாஸ் இந்த பாரிஸோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டீகோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட் ஸ்பெகுலேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்லிக்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஸோ ஒரு சில செட்லிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதில் வந்து WWE அந்த மாதிரி ஸ்டேஜஸ் அந்த ஆல்சோ ரிங் செட்டப் போட்டிருக்காங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ எஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ பெரிய கரண்ட் WWE ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணியிருக்காங்க. ஐகானிக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஸோ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டிக்கு WWE இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது டிக்கெட் செல்லிங் ரிலேட்டடும் பார்க்க வேண்டியது இருக்குது. டிக்கெட் செல்லிங் பெரிய லெவலில் சேல்ஸில் போயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ ரெசல் ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 30,600 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருக்காமா. பெண்டிங் வந்து ஒரு 40 டிக்கெட்ஸ் தான் இருக்குது. 400 டிக்கெட்ஸ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சூனஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சேல் ஆயிரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. டில் இப்போ அவங்க கொடுத்த அப்டேட் போக இப்போன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சோல்ட் அவுட் ஆகும். மேட்ச் சைடு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச். இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் தான் வந்து ப்ராபபிளி கிக் ஆஃப் மேட்சாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் பார்க்கும்போது ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் வைக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஓல்டு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் ரொம்ப நாள் ரூமராகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டிவி ஆஃபில் போகிறாரு. அவர் எந்த விதத்தில் சென்ட் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்க வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா கூட விஷனை வச்சு அட்டாக் பண்ண வச்சு ஸோ தோக்க வச்சு கூட ரோமன் ரெயின்ஸை சென்ட் ஆஃப் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சினாரியோஸ் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பெக்கி லிஞ்ச் வர்சஸ் நிக்கி பெல்லாக்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆட்ஸ் வந்து நம்ம பெக்கி லிஞ்சுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ப்ரெடிக்ஷன்ஸும் அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமே கிடையாது. இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணாங்கன்றது என்னோட ஒப்பீனியனு. ஸோ மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓல்டு ஃபேஷன் டானி ப்ரூக் மேட்ச். ஸோ ஷேமஸ் வர்சஸ் ரூசோவுக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூசோவுக்கு பயங்கர ஃபேவரட்டாகவே வந்திருக்கு. இந்த இடத்துல நான் ஓல்டு வீடியோஸில் சொன்னது தான். ஸோ ரூசோ இந்த இடத்துல வின் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்கமிங் ஸ்டோரி லைன் மூவ் கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரி பாயின்னு இருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்றது தெரியல. பட் இருந்தாலும் நான் ரூசோ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன்ஸை போகிறேன். நாலாவது வந்து ஒயட்ஸிக் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்கான WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்ட பெட்டிங் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால பெட்டிங் ஆட்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரிய வரல. பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒயட்ஸிக் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ கண்ட போர்டாலஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் சூப்பராகவே மூவ் பண்ணுறாங்க. இந்த டைமிங்கில் அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒயட்ஸிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அஞ்சாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா வர்சஸ் லோகன் பாலுக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே ஜான்சனாக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாரும் ப்ராக் லெஸ்னர் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது நடக்குமான்றது தெரில. ஏன்னா அப்கமிங் வீக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம ப்ராக் லெஸ்னர் கன்ஃபார்ம் பண்ணல. பட் அதுக்கப்புறமா நடக்க போகிற 2 ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸோ 13ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு தான் வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வருவாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வருவாரான்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரில. அண்ட் ஆல்சோ இவ்வளோ பெரிய பேப்பரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டில் நடந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வரலாம். பட் இது மெயின் ஈவெண்ட்டில் நடக்கிற பாசிபிலிட்டிஸும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த ஓல்டு வீடியோஸில் சொன்னது தான். ஸோ லோகன் பால் வின் பண்ணார்னா அது வந்து ப்ராக் லெஸ்னரோட இன்டர்ஃபரன்ஸாக தான் இருக்கும். ஜான்சனா வின் பண்ணார்னா இந்த இடத்துல நம்ம ப்ராக் லெஸ்னர் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். அதே இதுதான் இந்த இடத்துல மென்ஷன். ஃபைனலாக மெயின் ஈவெண்ட் ஸோ WWE வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடக்கும்போது செத்ரான்ஸ் அவரோட டைட்டில் நம்மளுடைய எலினைட் சிஎம் பங்க் ஜேஓஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செத்ரான்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காரு. அண்ட் ஆல்சோ செத்ரான்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காருன்றதை சொல்லணும். அவருக்கு அப்புறமா எலினைட்க்கு அப்புறமா நம்மளுடைய ஜேஓஸோ இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பெட்டிங் ஆட்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து செத்ரான்ஸ் ரீட்டைன் பண்ணுவார். ரொம்ப க்ளீனாகவே செத்ரான்ஸ் ரீட்டைன் பண்ணிடுவார். இந்த இடத்துல பிரான்சன் ரீட் அண்ட் ஆல்சோ பிரான் பேக்கரோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் ரிட்டன் எதுவும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஆல்சோ எக்ஸ் பேஜில் வந்து பெரிய என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பாய்லர் அலர்ட்னு போட்டு ஜேஓஸோ நியூ சாம்பியன் ஆயிடுவாருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸில் கேட்கும்போது எல்லாரும் நிறைய சினாரியோஸ் வந்து பதிலாக சொல்லுவாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாரா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது இப்போ ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செத்ரான்ஸ் ரீட்டைன் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ செத்ரான்ஸ் ஸ்டில் அவரோட டைட்டில் நல்லா கொண்டு போவார்ன்றது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.